அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம ஒரு நாளில் அதிகமாக செய்கிற வேலை எது தெரியுங்களா? நீங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு பேராசிரியரா, வங்கி அதிகாரியா, அல்லது ஒரு ஓட்டுநரா, அல்லது ஒரு நிர்வாகியா, அரசியல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். பொதுவாக நாம் அதிகமாக செய்கிறது எது அப்படின்னா பேசுறது தான் அப்படின்றாங்க. அதுவும் இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப பழகி போன விஷயம். பேசலைன்னா தமிழனுக்கு அப்படியே தலை கிறுகிறுத்து போனேனடாம்பான. அது மாதிரி மௌன விரதம் இருக்கிறதுலாம் நம்ம ஆளுங்களுக்கு பெரிய சவால். பேசாமல் இருக்க முடியாது. நீங்கள் கிராமத்தில் போய் பாருங்களேன், முன்ன பின்ன தெரியாத ஒரு புது இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பெருசுங்க கூட உடனே இப்போ யார், என்ன ஆள் புதுசாக இருக்குது, எங்கே இந்த பக்கம், யாரை பார்க்கணும், யார் அவரா, கோவிந்தசாமி மொழியாரா, ஏங்கப்பா நான் வழி காட்டுறேன், நேராக போய் என்ன பண்ணு, இடது கை பக்கம் ஒரு அரச மரம் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பொட்டி கடை இருக்காங்க, விசாரி என்ன அப்படின்னு அவராகவே வந்து பிரியமாக பேசி உங்களுக்கு வழிகாட்டி அனுப்பிச்சி வைப்பார். முன்பின் தெரியாதவன் இவனிடத்தில் எப்படி பேசுவது, இந்த தயக்கம்லாம் நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது. நீங்கள் வெளிநாடுகளில் இல்லை விமான பயணத்திலே கூட யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம் மாட்டாங்க. எல்லாம் அமைதியாக அவங்கவுங்க இருப்பாங்க. ஏதாவது புக்கு படிப்பாங்க, இல்லைன்னா இப்போல்லாம் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு சிவனேன்னு உட்காந்துருக்குறாங்க, இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். முன்பின் தெரியாதவங்கள்ட்ட பேச்சு வழக்கம்லாம் அவ்வளோ சரளமாக கிடையாது. ஆனால் பஸ்ஸில் போகிறப்போ, அதுவும் ட்ரெயினில் போகிறப்போ எல்லாம் பெரும்பாலும் நம்ம ஆளுங்க தானே, முன்ன பின்ன தெரியுதோ தெரியலையோ அவங்க பாட்டு சரளமாக பேச ஆரம்பிச்சுருவீங்க. சார் எது வரைக்கும் போகிறீங்க, எங்கே, திருச்சியா, என்ன விஷயம், திருச்சியில் என்ன விஷயன்றது அவங்க பர்சனல் மேட்ரு. ஆனால் அவங்க பாட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சராசரி அடித்தட்டு மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தயக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் அப்படி பேசுகிற பொழுது வருகிற சொற்கள் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து பேசு அப்படிங்கிறாரு வள்ளுவர். அவரு சொல்லிட்டாருன்னா அதான் ஃபைனல். சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும்ன்றதில் கவனமாக இருப்பா அப்படிங்கிறார். ஏன், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிறார். நெருப்புனால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும்பா. தெரியாமல் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னா நாவினால் சுட்ட வடு, அது புண்ணா இது வடுவான். என் புண்ணுக்கும் வடுவுக்கும் என்ன வித்தியாசம்? புண்ணு இருக்குன்னா அது உள்ளுக்குள்ள காயம் ஆறி வெளியில் வடுவாக இருக்கும். ஆனால் நாவினால் சுட்டது உள்ளுக்குள்ள புண்ணு இருக்கும், வெளியில் ஆறிடும், வெளியில் காயம் ஆறிடும். பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே, விடுங்க, ஏதோ சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உள்ளுக்குள் அது வடுவாக நின்று விடும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. சொல்லுக்கு அது மாதிரியான வலிமை உண்டு. ஒரு பையன் இந்த கார் ஓட்டிக்கிட்டே போகிறாரு, வழியில் ஏதோ இரவு மழை போல இருக்குது, சேறு சகதியுமாக அந்த கார் மாட்டிக்கிச்சு. டயரை டாப் கியர் போட்டு நல்லா ஓட்டி பார்க்குறாரு, அந்த சேரில் சர்ன்னு அதே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்குது டயர், வண்டி மேலே எழும்ப மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னா காரை கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயா யாராவது வாங்கன்னு கூப்பிடுறாரு. இல்லைங்க நம்மளால் முடியலங்க. அதை அந்த குடிசை உள்ளே போய் கேட்டு பாருங்க, உள்ளே ஒருத்தர் இருக்கிறார், அவரு உங்களுக்கு வழிகாட்டுவார், அவர்கிட்ட கேளுங்க, அவர் செய்வாருங்க. அவர் வீட்டுக்கு முன்னால் தான் இது மாதிரிலாம் நடக்கிறதுனால அவருக்கு இதே பழகி போச்சு, அவர் இதுக்கு வேண்டியதெல்லாம் வச்சிருக்கிறார், அவர்கிட்ட போங்க அப்படின்னு ஒருத்தர் வழிகாட்டுறார். போய் ஐயா வாங்க, கொஞ்சம் உதவணும் நீங்கள் தான். என்ன விஷயம் தம்பி, ஊருக்கு புதுசா, என்னாச்சு அப்படிங்கிறார் அவர். இல்லைங்க நம்ம காரு அந்த சேரில் மாட்டிக்கிச்சுங்க, வண்டி மேலே எழும்ப மாட்டேங்குது, நீங்கள் தான் கொஞ்சம் உதவுவீங்கன்னு. நாங்கள் அப்படியா, இருங்க 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 நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறார். சரி, இவர் போய் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வருவாருன்னு பார்த்தா இவர் ஒரு கழுதையை அழிச்சிட்டு வர்றார். ஐயா இது என்ன கழுதை, ஏதாவது மாடு கீடு இருந்தாலாவது கட்டி இழுக்கிறதுக்கு உதவும், இந்த மனுஷன் என்ன கழுதையை இழுத்துக்கிட்டு வர்றாரே அப்படின்னு ஒரு எஜுகேட்டட் யங் ஃபெலோ இவர் யோசிக்கிறார். வாங்க வாங்க வாங்க, நம்ம ரவி இருக்கிறானே அவன் இதெல்லாம் கெட்டிக்காரங்க அப்படிங்கிறார். ரவி எங்கன்னு பார்த்தா அவர் கழுதைக்கு தான் ரவின்னு செல்ல பேர் வச்சிருக்கிறார். பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி கழுதைக்கும் வச்சிருக்கிறார்.
அந்த பார்க்கறதுக்கு தாங்க இவன் இப்படி கொஞ்சம் கண்ணு தெரியாது, மற்றபடி கெட்டிக்காரன் அப்படின்னு வேற சொல்கிறாரு. என்னது கண்ணு தெரியாதா? ஏற்கனவே அது கழுத, கண்ணு வேற தெரியாத கழுதையா? சுத்தம் விளங்கின மாதிரி தான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டோம், வந்ததுக்கு ஏதோ ஒரு உதவி இது கிடைச்சாலாவது தேவலாமே, இனிமேல் என்ன பண்ணுறது, போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரதுக்கெல்லாம் நேரமாக எங்கே போய் எப்படி வருது அப்படின்னு சரிங்க அப்படின்னு இப்போ ஒரு கழுதை கயிறு கட்டி இந்த வண்டியிலையும் கட்டி இவர் சொல்கிறார், ரவி இழுடா, தோ முனியனும் கூட இருக்கிறான், முனியா நல்லா தள்ளு, எப்பா ராஜா நீ பின்னால் இருந்து தள்ளு, டேய் தள்ளுங்கடா தள்ளுங்க தள்ளுங்கடா, ரவி நீயும் இழு அப்படிங்கிறார். இப்போ அந்த கழுதை அப்படியே மொள்ள இழுக்குது. இந்த கார் ஓட்டு வந்த இந்த இளைஞர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. இவர் என்ன முனியா நீயும் தள்ளுங்கிறாரு, ராஜா நீயும் இழுங்கிறாரு. ரவி கிட்டக்க சொல்லி என்னையா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னா, இப்போ இந்த கார் மேலே வந்துருச்சு. சரி சகதியில் சிக்கிக்கிட்ட டயர்லேருந்து கொஞ்சம் முன்னால் மூவ் பண்ணிட்டா அப்புறம் நல்லா மூவ் பண்ணிடலாமே, வந்துருச்சு. கேட்டான், ஐயா நீங்கள் என்னவோ கழுதை கிட்டக்க ராஜா தள்ளுன்றீங்க, முனியா தள்ளுன்றீங்க, அது ஒன்று தான் இருக்குது, இங்கே என்னமோ 4-5 பேர் கூட இருக்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை தம்பி, நாம் ஒத்த ஆளாக நாம் தான் இருக்கிறோம், இந்த மனுஷன் கூட இருக்கிற காரணத்தினால நம்ம தான் அப்பப்போ இது மாதிரி கனமான வண்டியெல்லாம் இவன் இழுக்க வைக்கிறான் அப்படின்னு அந்த கழுதை நினச்சிடக்கூடாது. கூட 3-4 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க, நாம் ஒத்த ஆளாக இருந்து இதை முடிக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு பக்கபலமாக இருக்குது, அதனால் நிச்சயமாக நம்மளால் இதை முடியும் அப்படின்ற ஒரு நினப்பு அதுக்கு கொடுத்துட்டோம்னா அது தான் சொந்த தெம்புலையே இழுத்துருமில்ல அப்படின்ட்டு அவர் பெரியவர் போயிட்டார் கழுதை இழுத்துக்கிட்டு. இவரும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டான். இந்த கடவுள் நம்பிக்கைன்னு சொல்கிறோமே அதுவும் இதுதாங்க. சில வார்த்தைகளை, சில நம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்களை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது நம்முடைய முழுமையான பலத்தை, வலிமையை நாம் பயன்படுத்துகிறோம். கடவுளை வணங்கினா காரியம் நடக்குமா அப்படின்னா அது நடக்குமா இல்லையான்றது வேற. நாம் தனி ஆள் இல்லை, ஒரு சக்தி நமக்கு துணையாக இருக்கிறதுன்ற நம்பிக்கையை, எண்ணத்தை நம்முடைய மனதுக்குள்ளே விதைப்பதற்குத்தான் இந்த மாதிரி வழிபாடு, குல தெய்வங்களை கும்பிடுவது, ஆத்தாக்கு கூழு காய்ச்சி ஊத்துறது, மாரியம்மனுக்கு வேண்டிக்கிறது, இது எல்லாம் நமக்குள்ளே இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும், இறை சக்தி நம்மோடு இருக்கிறதுன்ற நம்பிக்கையை விதைப்பது. அதை எப்படி விதைக்கிறோம்? வார்த்தைகளால் விதைக்கிறோம். அப்போ சொற்களின் மூலமாக நம்பிக்கையை விதைக்க கற்றுக்கொண்டால் அது மீண்டும் நமக்கே துணையாக, நம்முடைய வலிமையை நாமே உணர்வதற்கு வழியாக அமைகிறது. வார்த்தைகளை மந்திரம் போல் பயன்படுத்த வேண்டும். மந்திரம் எப்படி காரியத்தை முடிக்கிறது, நல் வார்த்தைகள் அப்படி முடிக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.